சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா சேர்ந்த மிக முக்கியமான பிரபலங்கள் நடிப்பதா பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருக்கு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷாருக் கான் ஒரு சின்ன கேமியோ பண்ணுறதாகவும், அதாவது 15 நிமிடங்களுக்கு மேலே இந்த கேமியோ இருக்கும் எனவும் தற்போது தகவல்கள் வந்திருக்கு. இதுதான் ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டாக இருக்கும் எனவும், அதைத் தொடர்ந்து இதை விட பெரிய ட்ரீட் என்னன்னா தலைவர் 174 படம். இந்த படம் ரஜினி கமல் இருவரும் சேர்ந்து நடிக்க போகிற படம். இந்த படத்தை நெல்சன் தான் எடுக்க போகிறார் அப்படின்ற தகவல் தற்போது தீயா இணையத்தில் வேகமாக பரவி கொண்டிருக்கு. அதாவது வித் லவ் அப்படின்ற படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய முதல் ஷோ ரஜினிகாந்த் பார்த்துட்டு அருமையாக இருக்குது என சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்திடம் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கு பதிலளித்த அவர், அதாவது ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனும் இணையும் படத்தை நெல்சன் தான் எடுக்க போகிறாரு. மேலும் அதற்கான ப்ரோமோ வீடியோ தற்போது ரெடியாகி கொண்டிருக்கு. ஆனால் இந்த ப்ரோமோ வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகும் என எனக்கு தெரியாது. மேலும் அதுக்கு தலைவர் தான் பதில் சொல்லணும். ஆனால் ப்ரோமோ வீடியோ சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் என்பது மட்டும் எனக்கு தெரியும் என சொல்லியிருக்காரு. இந்த ப்ரோமோ வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், மேலும் ஆக்ஷனுக்கு கம்மியாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு குடும்ப கதையாக இந்த படத்தை எடுக்கப்படுறதாகவும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் கூறியிருக்காங்க. இதனால் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இப்போ இந்த படத்தின் மீது விழுந்திருக்கு. மேலும் நெல்சன் எடுத்தா கண்டிப்பாக இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணுவார். மேலும் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. 2028 தான் இந்த படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. நெல்சனுமே இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய வேலைகளில் பிஸியாக இருக்காரு. இதை முடித்த கையோடு தான் ரஜினி கமல் இணைய போகிற படத்தை எடுக்க போகிறாரு. கண்டிப்பாக நெல்சனுக்கு ஜாக்பாட்டுன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் லோகேஷ் எடுப்பார் என சொல்லப்பட்டு வந்த இந்த படத்தை இப்போ நெல்சன் கைப்பக்கம் மாற்றி விட்டுருக்காங்க. ஏன்னா லோகேஷ் முழுக்க ஆக்ஷன் கதையாக சொல்லியிருக்காரு. அது ரஜினிக்கும் கமல்ஹாசனுக்கும் பிடிக்கலை. எவ்வளோ நாளைக்கு தான் இப்போ ஆக்ஷன் படத்திலே நடிக்கிறது. ரசிகர்கள் விரும்புகிற மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டடான, ஒரு கமர்ஷியலான, ஒரு ஃபீல் குட் மூவியில் நடிக்கலாம் என 2 பேரும் முடிவு செஞ்சு தான் நெல்சன் பக்கம் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்சன் தான் ஜெயிலர் என்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்தாரு. டார்க் காமெடியை வச்சு கண்டிப்பாக கலக்கிடுவார். அப்படி இருக்கும்போது ரஜினி மற்றும் கமல்ஹாசனோடு சேரும்போது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த படத்தோட அப்டேட்ஸ் இனி வரும் காலங்கள் இருக்கும். நீங்கள் தலைவர் 174 படத்துக்கான ப்ரோமோ வீடியோக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.